பாவம் புண்ணியம் பார்க்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேலே உன் இஷ்டம். பண்ண வேண்டாயா, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அக்கா, நீங்க ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடாம அழுதுட்டு இருக்கீங்க. இந்த தண்ணியாவது குடிங்கக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல. அவர் என்கிட்ட எப்படியும் திரும்பி வந்துடுவார்லடா. அக்கா, சாருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுக்கா. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அழுதுட்டே இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும்க்கா. நீங்க நல்லா இருந்தா தானே சாரை பார்த்துக்க முடியும். நீங்க தான் அந்த சமயத்தை தைரியமா இருக்கணும். இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படிக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம். அவரை கண்ணால பாக்குற வரைக்கும் என்னால எதுவும் சாப்பிட முடியாது. தம்பி, நான் உன்னை கேட்பேன், நீ உண்மையான பதில் சொல்லணும். கேளுக்கா. இந்த இடத்துல விழுந்தவங்க யாருமே உயிர் பொழைச்சதில்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சொல்லடா. ஏன் எதுவுமே சொல்லாம நிக்கிற? ஏதாவது சொல்லு. ஆமாங்க்கா, அது உண்மைதான். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு 10-15 பேர் செத்து போயிருக்காங்கக்கா. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருன்னு கணக்கே இல்லைக்கா. இது இங்க அடிக்கடி நடக்கும்க்கா. யாருமே உயிரோட வந்தது இல்லையாடா? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. விழுந்த யாரையும் உயிரோட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைக்கா. கஷ்டப்பட்டு எப்படியாவது பணத்தை எடுத்து கொடுங்கன்னு எல்லாரும் கெஞ்சுவாங்க. ஆனா நீ பயப்படாதக்கா, அவர் வந்துருவாரு. எனக்கு தெரியும் அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வந்துருவாரு. அவரால என்னை விட்டுட்டு போக முடியாது. அதே எங்க இருக்கீங்க? அக்கா, அழுவாதீங்கக்கா. ரொம்ப சந்தோஷம். இதே அம்மா நடத்தின அதிசயம். இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராம அவ பாத்துக்குவா. டேய், என்னது கோவில் கூட்டிட்டு போறியா? எந்த கோயிலுக்கா? அந்த மலை கோயிலுக்கா? சரி வாக்கா, நான் கூட்டிட்டு போறேன். உனக்கு என்னதான் வேணும்? ஏன் என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே அதை பறிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படியே நான் தப்பு பண்ணிருந்தா கூட என்ன ஏதாவது பண்ண வேண்டியதானே? எதுக்காக என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கற? என் வாழ்க்கை எப்பவுமே சூறாவளி காத்துல சிக்கிட்டு தவிக்கிற மாதிரியே இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் ஒரு அடி ஏறினா 10 அடி சறுக்குது. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை? நான் இன்னும் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமா இப்பவே சொல்லிடு. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணது தவிர அவர் வேற என்ன தப்பு பண்ணாரு? என் புருஷனுக்கு ஏற்கனவே உயிர் பயத்தை காட்டி உயிர் பிச்சை போட்டிருக்க. நாங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கே நீதான் காரணம் எங்களை நம்ப வச்சிருக்க. நீ கொடுத்த நம்பிக்கையை நீயே எடுத்துக்கிட்டா எப்படி? அதை எனக்கு திருப்பி கொடுத்துரு. எங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் இப்படி மாறி மாறி விளையாடுறியே, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அவர் வேணும். அவர் எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து.
இல்லனா அவர் எங்க இருக்காருன்னாவது எனக்கு காட்டு. அவரு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். இன்னும் ஏன் எதுவும் பேசாம கல்லா உட்கார்ந்திருக்க? எனக்கு ஒரு பதில் சொல்லு. இல்லனா யார் நினைச்சாலும் என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக முடியாது. நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் உன் முன்னாடியே தான் இருப்பேன். மேடம் 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 உங்க புருஷன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு மேடம். சார் அவர் எங்க இருக்காரு சார்? இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் மேடம். என்ன விவரம்னு ஐயாவே சொல்லுவாரு. நீங்க என் கூட வாங்க மேடம். சார் என்னன்னு சொல்லுங்க சார். அதுக்கு தான் மேடம் என் கூட வர சொல்றேன். அவசரப்படாம என் கூட வாங்க. அக்கா வாங்கக்கா போலாம். வாங்க மேடம் போலாம். வாடா. ஆமாம் சார். பாடி சார்? தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பாடியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சார். என்னையா சொல்கிறார்? சார் சார் என்னாச்சு சார்? அவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா சார்? அவரு வந்துருவார்ல சார்? மா கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா நீங்க நல்ல நியூஸ் தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் இப்ப எங்க சார் இருக்காரு? கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா? சார் கொஞ்சம் வாங்க சார். கீழே ஒரு பாடி கிடைச்சிது. சார் அவங்க புருஷனானு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார். உன் மனசை தயார்படுத்திக்கிறது நல்லதுமா. உங்ககிட்ட சொல்லாமே இருக்க முடியாது. கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, பதட்டப்படாதீங்க. சார் என்னன்னு சொல்லுங்க சார். ரெஸ்கியூ டீமு ஒரு பாடியை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருந்து விழுந்ததுல அடையாளம் தெரியாத அளவுக்கு முகம்லாம் செதஞ்சு போயிருக்கான். நீங்க தான் வந்து பார்த்து அடையாளம் சொல்லணும். இல்ல இல்ல சார், இல்ல இது அவர் இல்ல. இல்ல இல்ல இது ஆதி இல்ல. இல்ல நான் வர மாட்டேன். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. 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 நீங்க பாருங்கம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. எங்களையும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து அடையாளம் காட்டினாதான் அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும். இது உங்க ஹஸ்பண்டா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் ரியாலிட்டி. நீங்க வாங்க, வந்து கொஞ்சம் பாருங்க. இப்பயே மணி 4 ஆயிடுச்சு. இருட்டிருச்சுன்னா கீழெல்லாம் போக முடியாதுமா. நீங்க வந்து பாருங்க, வாங்க. இல்ல நான் வர மாட்டேன். நீங்க
எல்லாரும் சேர்ந்து போய் சொல்றீங்க. அது அவர் இல்ல. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் உயிரோட தான் இருப்பாரு. என்னம்மா இப்படி பண்றீங்க? உங்க நிலைமை எனக்கு புரியுது. எங்களை பத்தி யோசிக்க மாட்டேன்றீங்களே. வாங்க வந்து பார்த்து சொல்லுங்க வாங்க. நான் வர மாட்டேன் சார். முடியாது. நான் வர மாட்டேன். அது அவர் இல்ல. அவர் உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகாது. எனக்கு நல்லா தெரியும். சார் சார் மறுபடியும் போய் பார்க்க சொல்லுங்க சார். அவர் அங்கதான் இருப்பாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுங்க சார் ப்ளீஸ். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது சார். அது அவர் இல்ல. என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. சார் அவங்கள எதுவும் சொல்லாதீங்க சார். நான் அக்காவை கூட்டிட்டு வரேன் சார். ஏம்மா என்னம்மா யோசிக்கிற? வாமா வந்து அடையாளம் காட்டு. அக்கா அது சாரா இருக்காதுக்கா. அவங்க தான் கூப்பிடுறாங்களக்கா. நம்ம போய் பார்த்துட்டு அது அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம்க்கா. இல்லடா, நான் வர மாட்டேன். அது அவர் இல்ல. இல்ல அவர் இல்ல. அது அவர் இல்ல. அக்கா நில்லுக்கா. அச்சோ, இந்த ராணி அக்காவோட பெரிய தொல்லையா போச்சு. நல்லா கொரட்டை விடுறாங்க. பாவம், அவங்க தூங்கட்டும். அவங்கள எழுப்ப வேண்டாம். இப்ப எனக்கு தூக்கம் வரல. என்ன பண்றது? தமிழ், இங்க வா. இப்படி உட்கார், வா. தமிழ், என்னாச்சு? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மணி என்னாச்சு தெரியுமா? பாட்டி, எனக்கு தூக்கம் வரல பாட்டி. ஆமா, நீங்க இன்னும் தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. சரி, என்ன விடு. உனக்கு என்னாச்சு? பாட்டி, நான் அம்மாவை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவங்க பக்கத்துல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். இப்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா, அதனாலதான் தூங்கவே முடியல பாட்டி. சரிம்மா, அம்மா வர வரைக்கும் பாட்டி கூட தூங்கு, சரியா? சரி, வா, என் கூட வந்து தூங்கு. வாமா. தமிழ், ஏன் அங்கேயே நிக்கிற? வா, உள்ள வா. தமிழ், உள்ள வாமா. போய் படுத்து தூங்குறியா? தமிழ், என்னம்மா யோசிக்கிற? பாட்டி, எனக்கு நீங்க ஒரு கதை அப்பதான்
ராணி அவங்க பையனை காப்பாத்தணும்னு தானே அப்படி பண்ணாங்க. அதனால அது தப்பில்ல பாட்டி. நான் பறிச்சது பூ இல்ல தமிழ், உங்க 2 பேரோட வாழ்க்கைய. பாட்டி, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா தப்பு பண்றதுல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இளவரசர் கூட இருந்தா நாட்டு மக்களை நல்லா பார்த்து பாருல்ல. நீ சொல்றது சரிதான் தமிழ், ஆனா எதுக்காக பண்ணியிருந்தாலும் தப்பு தப்பு தானே. சரி தமிழ், உனக்கு இந்த கதை பிடிச்சதா? பிடிச்சது பாட்டி. சரி, இப்ப கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கு. அக்கா அழுவாதீங்கக்கா. ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமாக்கா? அதை எடுங்க. இதுவா சார்? அது இந்தாங்க, இதையும் பில் பண்ணிருங்க. ஆதி, நம்ம 3 பேருக்கும் ஸ்வெட்டர் வாங்கினா ஓகே. இது யாருக்கு? பிறக்க போறோம் நம்ம குழந்தைக்காக. நீங்க தானே என்ன மாதிரியே ஒரு குட்டி ஆதி வேணும்னு கேட்டீங்க. எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால தான் இப்போவே ஸ்வெட்டர் வாங்குறேன். எல்லாத்துலயும் ரொம்ப அட்வான்ஸ் தான் நீங்க. இருக்கக்கூடாதா? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி 10 ஸ்வெட்டர் வாங்க போறேன். 10 எதுக்கு ஆதி? எதுக்கா? எனக்கு வரிசையா 10 குழந்தைங்க வேணும். இந்த ஒரு குழந்தை 2 குழந்தைங்க எல்லாம் போர். வீடு நிறைய கலகலகலன்னு இருக்கணும். ஒன்று அழணும், ஒன்று சிரிக்கணும், இன்னொன்று கத்தணும். நீங்க குழந்தைங்க சத்தத்தை தாங்க முடியாம என் கூட சண்டை போடணும். இப்படி நிறைய ட்ரீம் இருக்கு பாரதி. உங்களுக்கு மட்டும் இல்லையா? அது எப்படி ஆதி? நீங்க மட்டும் இப்படி யோசிக்கிறீங்க? இப்போ ரியல் லைஃப்ல 2 குழந்தைகளுக்கு மேல யாருமே பெத்துக்கிறது இல்ல. மற்றவங்கள பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நாம பெற்றுக்கிறோம் வரிசையா பெரிய குடும்பம். கடைசி காலத்தில் நம்ம பசங்களுக்கு வர்ற பசங்கன்னு ஒரே குடும்பமா ஒரே வீட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல அவ்வளவுதானா? நிறைய இருக்கு. இந்த லைஃப்பை நான் வாழ்வேனா இல்லையான்னு தெரியாதப்போ யாரோ ஒருத்தர் எனக்காக அவங்க உயிரையே கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தேவதை மாதிரி ஒரு குட்டி தேவதையோட நீங்க வந்து சேர்ந்தீங்க. எதிர்காலமே என்னன்னு தெரியாத நம்ம 2 பேரையும் நமக்கு மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் சேர்த்து வச்சிருக்கு. இப்படி ஆரம்பிச்ச நம்ம வாழ்க்கை ஆலமரம் மாதிரி பெருசா காலகாலத்துக்கு நிலைச்சிருக்கணும். ஆதி, என்னெல்லாம் பேசுனீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? எனக்கு நீங்க வேணும் ஆதி.
என்னால இங்க இருந்து போக முடியாது. எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துருங்க ஆதி. உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஆதி, ஆதி, அக்கா என்னோட ஆதி உயிரோட தான் இருக்காரு. எனக்கு தெரியும் அவருக்கு எதுவும் ஆகல. அவர் இங்கதான் இருக்காரு. அவருக்கு எதுவும் ஆகல.